Hello guys, welcome to my channel solution. ஸோ நம்ம இன்னைக்கு ஹாலோ சிலிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹாலோ சிலிண்டர்னா என்னன்னா, இதுவும் நார்மல் சிலிண்டர் மாதிரி தான். பட் நடுவில் இந்த ஒரு பர்டிகுலர் ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹாலோ ஹோல் இருக்கு. ஸோ அது ஒரு சிலிண்டர், அதுக்குள்ள இன்னொரு சிலிண்டர் இருக்க மாதிரி. அதாவது லைக் இந்த ஏரியா ஃபுல்லாக காலியாக இருக்கும், லைக் ஏராக இருக்கும். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. இது ஃபுல் சிலிண்டரில் நடுப்பகுதியை கட் பண்ண மாதிரி. ஸோ ஒரு ஹாலோ ஹோல் இருக்குது. ஸோ அதான் இந்த ஹாலோ சிலிண்டர். ஸோ இதோட சிஎஸ்ஏ எப்படி இருக்குது, டிஎஸ்ஏ என்ன இருக்குது, ஸோ அது பேஸ் பண்ண கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஹாலோ சிலிண்டர். லெட் ஆர் அண்ட் ஆர் பி தி அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடியை ஆஃப் த சிலிண்டர். ஸோ இந்த கேபிட்டல் ஆர் அவுட்டர் ரேடி, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் ரேடியையும், நெக்ஸ்ட் இந்த ஸ்மாலர் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்னரில் இருக்க சிலிண்டரோட எட்ஜ் வரைக்கும் கவர் பண்ணுது. ஸோ பேசிக்காகவே நமக்கு இங்கே தான் சிலிண்டரோட ஏரியாவே இருக்குது. ரைட்டாக இந்த நடுப்பகுதியில் எதுவுமே இல்லை, அது கம்ப்ளீட் ஹோல். இங்கே மட்டும்தான் இருக்கே, இந்த க்ரீன் ஏரியாஸில் தான் இருக்கே. ஸோ அதோட 2 ரேடியஸும் பார்த்துட்டோம். அண்ட் இதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஹெச். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபாலோ சென்டர். இப்போது இதில் இந்த சிலிண்டரில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 இடத்துல இருக்குது. ஸோ ஒன்று வெளியில் இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ், வெளியில் இருக்க நார்மல் சிலிண்டரில் வெளியில் இருந்த கர்வ்டு சர்ஃபேஸ். அதே மாதிரி உள்ளே இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ், உள்ளே இந்த பர்டிகுலர் சர்க்கிள் இருக்குல்ல. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே ஒரு எக்ஸ்போஸ்ட் ஏரியா இருக்குது. இந்த பர்டிகுலர் சர்க்கிள்குள்ளே இதுவும் ஒரு கர்வ்டு எக்ஸ்போஸ்ட் ஏரியா இருக்குது. ஸோ அதோட ஏரியாவும் கவர் பண்ணி இது பண்ணாதான் அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவது ஹாலோ சிலிண்டர் கிடைக்கும். ஸோ 2 ஏரியாவுமே, ஒன்று வெளியில் இருக்க ஏரியா, இன்னொன்று உள்ளே இருக்க ஏரியா. ஸோ 2 ஏரியாவுமே ரைட்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேபி நம்ம ஒரு திக்கான பைப் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது, அதில் ஒரு ஹோல் போட்டு இருக்குங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த பைப்பே கொஞ்சம் நல்லா சிலிண்டர் மாதிரி நல்லா இந்த திக்னஸில் இருக்குது, இது ஹோல் நடுவில் இருக்குது. ஸோ அப்போ அதில் வெளியில் இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் அது மாதிரி அந்த உள்ள இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் 2த்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் சிஎஸ்ஏ கிடைக்கும், அந்த மாதிரி பர்டிகுலர் ஹாலோ சிலிண்டர். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ அவுட்டர் சிஎஸ்ஏ நம்ம ஆல்ரெடி போனதிலே பார்த்துட்டோம். ஒரு சிலிண்டருக்கு இந்த அவுட்டர் சிஎஸ்ஏவோட வேல்யூ தான் 2πr/h. ஸோ இங்கே கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணுறேன்னா அவுட்டர் சிலிண்டரோட ரேடியஸ் நம்ம கேபிட்டல் ஆர்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே 2πR/h ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் இன்னர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இன்னர் சிஎஸ்ஏவும் அதே தான், ஜஸ்ட் ரேடியஸ் மட்டும் தான் 2π/h. ஸோ 2π/R/h ப்ளஸ் 2π/h தான் நமக்கு சிஎஸ்ஏ ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர், அதாவது அவுட்டர் சிஎஸ்ஏ ப்ளஸ் இன்னர் சிஎஸ்ஏ. ஸோ அதோட ரெண்டுமே ஆல்ரெடி இங்கே இருக்குது. இங்கே ஆர்என்ஆர் தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தான் ஒரே டிஃப்ரென்ஸ். மற்றபடி இது நார்மல் சிலிண்டரோட சிஎஸ்ஏ ஃபார்முலா தான் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ 2πR/h ப்ளஸ் 2πh. ஸோ இதுலேயும் 2πh காமன் எடுத்தால் இட் வில் பி 2πh வெளில இருக்குன்னா உள்ளே கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் டோட்டல் சிஎஸ்ஏ ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் ஈக்குவேஷன். ஸோ நார்மல் சிலிண்டருக்கு சிஎஸ்ஏ 2πr, வெறும் 2πRh. ஸோ இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு 2πh மல்டிப்ளை ஆகுது. ரேடியஸ் 2 ரேடியஸும் சம் அப் ஆகுது. அவுட்டர் ரேடியையும் இன்னர் ரேடியை ரெண்டுமே சம் அப் ஆகுது. ஸோ அதுதான் அதுக்கும் இந்த ஃபார்முலாவுக்குமான ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம கொஷினை சால்வ் பண்ணுறப்போ மெயினாக கேட்கறது சிலிண்டரா இல்லை ஹாலோ சிலிண்டரான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஏன்னா ஸோ அதை தப்பாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டிஎஸ்ஏ. ஸோ டிஎஸ்ஏ என்னன்னா சிஎஸ்ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் 2 ரிங்ஸ் அட் தி டாப் அண்ட் பாட்டம். ஸோ இப்போ இங்கே தான் மெயின் ட்ரிக்கே இருக்கு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம், மேலே இருக்க சர்க்கிளுக்கு πr², கீழே இருக்க சர்க்கிளுக்கு πr². ஸோ 2 ஆட் பண்ணால் 2πr². ஸோ இங்கேயும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், 2πr² தான். ஆனால் ரேடியஸ் அப்போ ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் ஆச்சு அந்த சர்க்கிளில். அதாவது லைக் அந்த ரேடியஸ் மொத்த சர்க்கிளுக்கும் இதுக்கு நம்மளும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்த ஏரியாஸ் மட்டும்தான் தேவை, ரைட்டா. ஸோ இந்த ஏரியா இங்கே நான் காட்டுறேன், நமக்கு தேவையானதே இந்த ஏரியா மட்டும்தான், ஓகேவா. ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு, இந்த ஏரியா ஃபுல்லாகவே தேவையே இல்லை.
அதாவது இந்த சர்க்கிள் எனக்கு தேவையில்லை, இந்த சர்க்கிளும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை கம்ப்ளீட்டாக இதுதான். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம இதுக்கான டிஸ்டன்ஸ் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் ரேடியஸ் வந்து ஆர், இங்கே கேபிட்டல் ஆர். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் ஸ்மால் ஆர், ரைட்டா? ஸோ அப்போது ரேடியஸ் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் அப்போ என்ன இருக்கும், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். அதை தான் நம்ம மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கேபிட்டல் ஆர் மட்டும் யூஸ் பண்ணால் டோட்டல் ஏரியாவும் எடுக்கணும். ஈவன் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, இந்த இடம் காலியாக ஆர் மட்டும்தான் இருக்கும், அதையும் நம்ம அசியூம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமாயிடும். ஸோ அதனால தான் இந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணணும். ஸோ அப்படி எடுக்கணும்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்படி வந்து ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ CSA total surface area of hollow cylinder is equal to CSA plus area of two rings at the top of the bottom, ரைட்டா? ஸோ 2 பை ஆர் ஸோ இது அப்படி இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து அதே ரேடியஸ் தான். ஸோ லைக் ரெண்டுமே சம்மப் ஆகும், பட் ஆனால் ரேடியஸ் வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம மெயினாக வந்து பார்த்துக்கணும். அது இப்படி கூட அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோட்டல் ஏரியாவை எடுத்துடணும், அதுக்கடுத்து இந்த ஏரியாவை மட்டும் எடுக்கணும். ஸோ அந்த ரெண்டு ஏரியாவும் சப்ட்ராக்ட் பண்ணால் அதுதான் வந்து நமக்கு கிடைக்க போகிற ரெக்வயர்டு ஏரியா. ஸோ அதுதான் வந்து இவங்க ப்ளஸ் 2 பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிஎஸ்ஏ ஓட டோட்டல் வேல்யூ. ஸோ இப்போ இதுலேயும் நம்ம காமனாக என்ன பண்ணலாம்னா இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர்னு எழுதலாம், ரைட்டா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில். ஸோ அப்படி இருக்கப்போ ரெண்டு சைடுலுமே கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து காமனாக இருக்கும். ஸோ அதை அப்படியே வெளில எடுத்தால் 2 பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், அது மட்டும் வெளில வச்சுட்டு இங்கே வந்து ஹெச் மட்டும் இருக்கும், இங்கே வந்து ஹெச் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் மட்டும் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 2 பை இன்டூ ஆர் ப்ளஸ் ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச். ஸோ இதுதான் டிஎஸ்ஏ ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர். ஸோ இந்த சிஎஸ்ஏயும் டிஎஸ்ஏயும் தான் வந்து ஹாலோ சிலிண்டர் பேஸ் சம்ஸ்க்கெல்லாமே யூஸ் பண்ணணும். நார்மல் சிலிண்டர் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த டெரிவேஷன் நம்ம எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு இப்போ சம் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். If 1 liter of paint covers 10 meters square, then how many liters of paint is required to paint the internal and external surface areas of the cylindrical tunnel whose thickness is 2 meter, internal radius is 6 meter and height is 25 meter? ஓகேவா? ஸோ 1 liter of paint வந்து 10 meter square, 1 liter of paint covers 10 meter square. ஸோ how many liter paintன்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கான சிலிண்ட்ரிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆலோ சிலிண்டர் ட்ராப் பண்ணி, ஏன் வந்து இது ஆக்சுவலாக ஆலோ சிலிண்ட்ரிக்கல் டனல்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, as well as இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸும் இருக்குங்க. ஸோ அப்போ அது ஆப்வியஸாக ஹாலோ சிலிண்டர் தான். ஸோ அது ஹாலோ சிலிண்டர் ட்ராப் பண்ணி அதோட ஹைட் 25 மீட்டர், இன்டர்னல் ரேடியஸ் 6 மீட்டர், திக்னஸ் வந்து 2 மீட்டர். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 6 + 2 8 மீட்டர், கரெக்டாக? ஏன்னா இது 6, இந்த திக்னஸ் 2 இருக்குன்னா, அதாவது ஸ்மாலர் 6, இந்த திக்னஸ் 2ன்னா கேபிட்டல் அது வந்து இந்த 6 + 2 தான். ஸோ தட் நம்ம கேல்குலேட் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம முதல்ல கிவன்லாம் எழுதிக்கலாம். ஸோ ஹைட்டு 25, திக்னஸ் 2, இன்டர் ரேடியஸ் 6. ஸோ நம்ம சொன்னோமே ஆர் வந்து 6 + 2 8 மீட்டர்ஸ். ஸோ சிஎஸ்ஏ, இப்போ இதில் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணுமா டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணுமான்னு வந்து பார்க்கணும். ஸோ வந்து how many liters paint required to paint the internal and external surface areas of the cylindrical tunnels? ஸோ இவங்க வந்து இங்கே சொல்கிறது வந்து பெயிண்ட் வந்து இங்கே மேலே பெயிண்ட் பண்ண போகிறது இல்லை, ஒன்லி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மட்டும் தான் பெயிண்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து ஹோல் சிலிண்டர் வந்து பெயிண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லலை, ஒன்லி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ். ஸோ இன்டர்னல் சர்ஃபேஸ்னால் இந்த ஓட்டையில் இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ், எக்ஸ்டர்னல் இது வெளியில் இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ இந்த எட்ஜும் அவங்க பெயிண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த சம்முக்கு வந்து சிஎஸ்ஏ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா வந்து 2 பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 2 பை 2 × 22/7, கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் 8 + 6 × 25.
ஸோ இதை சால்வ் பண்ணால் சிஎஸ்ஏ நம்ம கிடச்சிக்கிறது வந்து 2200 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சிஎஸ்ஏ மட்டும் அவங்க கேட்கல. ஸோ சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட் வச்சு என்னால் 10 மீட்டர் ஸ்கொயர் வந்து பெயிண்ட் பண்ண முடியும். அப்போது இந்த ஹாலோ சிலிண்டருக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுங்கிறாங்க. ஸோ 1 லிட்டருக்கு 10 மீட்டர் ஸ்கொயர். அப்போது 1 மீட்டர் ஸ்கொயர் பெயிண்ட் பண்ண 1/10 லிட்டர் தேவைப்படும். அப்போ 2200 மீட்டர் ஸ்கொயர் பெயிண்ட் பண்ண 2200 இன்ட்டு 1/10 பண்ணால் நமக்கு அதோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ இட்ஸ் 220. ஸோ அப்போது நம்ம இதை பெயிண்ட் பண்ண 220 லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் வந்து தேவை. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஹாலோ சிலிண்டர் சம்ஸ் வந்து இவ்வளோ தான் எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கோனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோஸ். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.